அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற நமது கூட்டணி கட்சிகள் தான் காரணம். இப்படி ஒரு வலுவான கூட்டணி வரலாற்றில் இல்லை என்பது போன்ற விஷயங்களை சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்கள். கடந்த சில மாதங்களாக திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்து வெளிவரக்கூடிய கருத்துக்கள் அவ்வாறாக இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய 4 ஓட்டுகள்ல 1 ஓட்டு நம்முடையதாக இருக்க வேண்டும், இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கூட்டணி கட்சிகளிடமிருந்து தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறான சூழல்ல திமுக என்ன செய்ய போகிறது என்பது மாதிரியான ஒரு பார்வை இருந்தாலுமே கூட மற்றொரு புறம் எந்தெந்த கட்சிகள் அதற்கு தகுந்தாற் போல வளர்ந்திருக்கின்றன என்பதான மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை உறுதிப்பட கேட்கும் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்கும் அளவுக்கு எந்தெந்த கட்சிகள் வளர்ந்திருக்கின்றன, இதுதான் தலைப்பு. கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், எழுத்தாளர் திரு ராம்கி. தொலைத்தொடர்பு மூலமாக 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ஷியாம், கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக பேசுவதை நம்ம பார்க்கிறோம். கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா திமுக 173 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டு இருந்தது. காங்கிரசுக்கு 25 தொகுதிகள், விசிகவிற்கும் மதிமுகவிற்கும் தலா 6, கம்யூனிஸ்டுகளுக்கு சிபிஐ, சிபிஎம்க்கு தலா 6 என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் சூழல் எவ்வாறாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக இப்ப நான் குறிப்பிட்ட கட்சிகள்ல எந்த கட்சி வளர்ந்திருக்கிறது அப்படின்றது உங்களுடைய பார்வை? கூட்டணி கட்சிகள் அதிக இடங்கள் கேட்பது, தங்களது வளர்ச்சி அதிகம் என்று சொல்லிக் கொள்வது, இது எல்லாமே ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் தான், பொலிட்டிக்கல் ஸ்மோக் ஸ்கிரீன், புகை திரைன்னு அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் கேட்பாளர்கள் அதிகம், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல கட்சிகள் இருக்கின்றன. உண்மையிலேயே அதிக இடங்கள் கிடைக்கின்றனவா இல்லையா என்றில்லை, நாங்கள் அதிக இடங்கள் கேட்டு போராடினோம், ஆனால் இன்றுள்ள சூழ்நிலையில் இதுதான் சாத்தியம் என்று தங்கள் கட்சியிலே இருக்கிற கேட்பாளர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. 2 மேஜர் பார்ட்டியை தவிர, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. கூட்டணிங்கிற அந்த வரலாறு எனது பள்ளி பருவ காலத்தில் தொடங்கின வரலாறுல 1962, அதான் திமுகங்கிற அந்த ஒன்றுபட்ட திராவிட கட்சி குறைந்த இடம் 142 இடம் தான். அதற்கு அடுத்தாற்போல 67 167 இடத்துக்கு போயிட்டாங்க. 167 இடத்துல அவங்க போட்டி போட்டாங்க. 7 கட்சி கூட்டணி. சுதந்திரா கட்சி அதற்கு முந்தைய தேர்தலில் 92 சீட்டு, வெறும் 27 சீட்டுக்கு தான் சுதந்திரா கட்சி 67 ஒத்துக்கிட்டது. அப்ப அண்ணாவே முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. திமுக 50 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருந்தது. அது ஆளுங்கட்சியாகவும் இல்ல. காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருந்தது, பலத்த போட்டியும் தந்தது. முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம். இப்படியான சூழ்நிலையில் கூட திமுக கிட்டத்தட்ட 170 இடங்கள்ல போட்டி போட்டது. திமுக அதிமுக பிரிந்த பிறகு இந்த நிலை தான் தொடர்ந்தது. 1980 தவிர அதுல மட்டும்தான் திமுக குறைந்த இடம் 117 இடம். அதுக்கு பிறகு ஒரு முறை 140 145 அந்த மாதிரியான இடங்கள். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி 160 170 இடங்கள் கண்டிப்பாக போட்டியிட்டே தீர வேண்டும். அப்படி என்றால் இந்த கூடுதல் இடங்களை கேட்கிற கட்சிகள் அவர்கள் என்னென்ன வாதங்களை அந்த தொகுதி பங்கீடு அல்லது தொகுதி எத்தனை தொகுதிகள் என்று முடிவாகிற அந்த கூட்டணி கட்சிகளின் ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது வைப்பார்கள் என்றால் நீங்கள் கூறியதுதான், நாங்கள் அதிகமான இடங்களில் வளர்ந்திருக்கிறோம். இப்ப விசிகாவே சொல்லுது, நாங்க இவ்வளவு இடம் தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அதிக தொகுதி கொடுத்திருந்தா இதை விட அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்கியிருப்போம், எங்களை 4% 5% சுருக்கினது எங்கள் இடங்கள் தான். இந்த வாதம் வைக்கப்பட்டாலும் யாருக்குமே தனியாக போட்டி போடக்கூடிய ஒரு துணிச்சல் கிடையாது. சில முயற்சிகள் செய்தார்கள், அது பெரிய அளவுக்கு கையை சுட்டது. நமக்கு தெரிந்த மக்கள் நல கூட்டணி மாதிரியான முயற்சிகள். எனவே திமுக கூட்டணியில் அதிக இடம் கேட்டு போராடுவார்கள், குறைந்த இடங்கள் கொடுத்தாலும் ஒத்துக்கொள்வார்கள் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, இப்போது இருக்கக்கூடிய சூழலையும் அதுதானா? ஏன்னா இப்ப அதிமுகவாகட்டும், தாவேகா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாவே சொல்றாரு, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம் அப்படிங்கிறாரு. சோ டிமாண்ட் ஆப்போசிட்ல கிரியேட் ஆகும்போது, எதிர்த்தரப்புல டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது அதற்காக கூடுதல் தொகுதிகளை கேட்டு அழுத்தம் கொடுக்கிறார்கள், அப்படி பார்க்க முடியாதா?
எதிர்த்தரப்பு என்று நீங்கள் சொல்வது சரிதான். அதாவது அதிமுக உண்மையிலேயே ஒரு நிஜமான எதிர்த்தரப்பு தான். திமுக கூட்டணியில போதுமான இடங்கள் இல்லை என்றாலோ இல்ல தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி ஏற்பட்டாலோ அதிமுக கூட்டணிக்கு போக முடியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அங்கு பாரதிய ஜனதா இருப்பதால் இந்த கட்சிகளுக்கு அதுல ஒரு மன தடை இருக்கிறது. அதுல அவங்களுக்கு பாரதிய ஜனதா அரசியலோடு போக முடியாது. அப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும். விஜய் மாதிரியானவர்களோடு சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும். அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமாக தெரியவில்லை. ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு இது முதல் தேர்தல். அவரை பொறுத்தவரையில் அவரது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவரும் அந்த 234 தொகுதியிலையோ அல்லது 170 190 தொகுதிகளிலோ போட்டே ஆகணும். அப்பதான் ஒரு சைசபிள் பெர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்ல ஒரு 40 தொகுதி தான் 35 தொகுதி தான் அதிமுக கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டு விஜய் போட்டி போடுறதுன்னா அவரோட முதல் தேர்தலே அவருக்கு பெரிய சர்க்கிளா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கூட ஓட்டு சதவீதம் வராமல் போய்விடுகிற ஆபத்து இருக்கிறது. எனவே அந்த முயற்சிக்கு விஜய் ஒத்து வருவார்னு எனக்கு தோணல. பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு அதிமுக பாரதிய ஜனதாவிடமிருந்து விலகி நின்றால் கூட விஜய் வரமாட்டார் என்பதுதான் என் கருத்து. எனவே மற்றவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தோணுதே தவிர அந்த ஆப்ஷன் உண்மையிலேயே களத்தில் இல்லை. அப்படியானால் இது தேர்தல் நேரத்துல எனக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரியான அழுத்தம், அதன் அடிப்படையில தான் புரிஞ்சுக்கணுமா? எதிர்த்தரப்புல வரக்கூடிய வரவேற்பு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? எதிர்த்தரப்புல வரவேற்பு இருக்குங்க, அதை நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரத்தன கம்பளம் விரிக்க தயாராக இருக்கிறார்கள் அவர் சொல்றாரு. பிஜேபி வச்சுட்டு ரத்தன கம்பளம் விரிச்சு பிரயோஜனம் இல்லை, அவங்க யாரும் போக மாட்டார்கள். விஜயோட போகலாம், அது ஒரு ஆப்ஷன் தான், அதை யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அவர் இதுவரைக்கும் அவரோட ஓட்டு சதவீதத்தை ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா முதல் தேர்தல். அப்போ ப்ரூவ் பண்ண பிறகு இப்ப விஜயகாந்தோட சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைந்ததுன்னா முந்தைய தேர்தலில் விஜயகாந்த் நிரூபித்திருந்தார். அப்ப விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுல சீனியர் தலைவரான வைகோவுக்கு கூட மனசங்கடம் அப்போது ஏற்படவில்லை, 2016 ஏற்படவில்லை. எனவே அது சாத்தியப்பட்டது. ஆனாலும் அது 6% ஓட்டு தான் கடைசியில கையில கிடைத்த ரிசல்ட் என்பது அது அவ்வளவுதான். 96 4 முனை போட்டி அது. வைகோ அவர்களும் சுர்ஜித் சிங் அவரோட கூட்டணி, ஆனாலும் கூட இதே 6% தான் வந்தது. திமுக நேரடியா போட்டிட்டார்கள். அப்ப தமாகங்கிற ஒரு புது ஆப்ஷன் வரும்போது புது ஆப்ஷனை கலைஞர் பயன்படுத்திக்கிட்டார்ல. தமாகா புது ஆப்ஷன் தானே. புது ஆப்ஷனுக்கு எப்படி 40 எம்எல்ஏ சீட்டும் 20 எம்பி சீட்டும் ஒரு மேஜர் பார்ட்னர் விட்டு கொடுப்பாரு? அது வாய்ப்பு இல்லை. ஆனா அதுல ரஜினி வாய்ஸ், தமாகா ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஓட்டு தான் என்கிற ஒரு நிலை. இதெல்லாம் வரும்போது கலைஞர் ஏற்கனவே அவர்களோடு இருந்த பல கூட்டணி கட்சிகள் வேண்டாம் என்று முடிவெடுத்து தமாகவோடு உடன்பாடு கண்டார். இப்படி களத்துல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படணும். அப்படி மாறுதல் ஏற்பட்டால் நீங்கள் சொல்லுகிற சில சாத்தியங்கள் வசப்படலாம். தொடர்ந்து பேசலாம் திரு ஷாம். திரு ஜீவசகாப்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் பேசும்போது 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகாவோட தான் இருக்கணும், 100% அது 25% விசிகாவோட தான் இருக்கணும்ன்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற கூற்று இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி துணை முதல்வர் செல்வ பெருந்தகைன் எல்லாம் போஸ்டர்லாம் கூட ஒட்டி இருந்தாங்க. இப்போ இந்த 2 கட்சிகளுடைய ரோல் எந்த வாரியா இருக்கு? கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது அதனுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்கணும் இந்த 2 கட்சிகளை பொறுத்த மட்டும்? கூட்டணி ஆட்சி துணை முதலமைச்சருங்கிற கான்செப்ட்லாம் எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பேட்டர்னுக்கு எதுக்கு துணை முதலமைச்சர், அதுவும் இன்னொரு கூட்டணி கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லை, அது அவசியமும் இல்லை. திமுக துணை முதலமைச்சர் இருக்காங்கல்ல, திமுக துணை முதலமைச்சர் அது கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில் பங்கு, துணை முதலமைச்சர் இவங்க தான் சொல்லிலாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய தோல்வியில முடியுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர்னு சொல்லி இவங்க இப்படி பிரச்சாரத்தை அறிவிச்சாலே மிகப்பெரிய சோர்வா தமிழ்நாட்டு மக்களே இது பண்ணுவாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை தான் மக்கள் ரசிப்பாங்க. காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சி வைப்பதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன நலன் வந்துடும்? காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, ஓகே. காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற முகமாக இருக்கிறது. இந்திய அளவில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சக்தியா இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். அவர் ஒரு பெரியாரின் வாரிசா இருக்கார். அந்த விதத்தில் நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆனால் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? கூட்டணி ஆட்சி இல்லைன்னா கூடுதல் தொகுதிகளும் இல்லைன்னு பார்க்கணுமா? கூடுதல் தொகுதிகள்ங்கிற கான்செப்ட் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க எவ்வளவு, எனக்கு தெரிஞ்சு கடந்த முறையை விட கூடலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நீங்க பவர் பாலிடிக்ஸ் அடிப்படையில் தான் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா நம்ம இல்லையா, இந்த மாதிரிலாம் நிறைய அளவுகள் வைப்பாங்க. அது இடதுசாரிகளுக்கும் பொருந்தும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும், காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். அதனால இது அந்த கட்சியினரை ஊக்கப்படுத்த பேசுறது தான். செல்வ பெருந்தகையே அது அவங்க நம்ம கட்சி இருக்கு, நம்ம கட்சி அவர் ஆண்ட கட்சி 67 வரை இருந்த கட்சிங்கிறத
சொல்லிக்கே நம்மலாம் இனி ஆட்சியில் அதிகாரத்தில் கேட்கணும் அவங்க கட்சிக்குள்ள சொல்றதுதான். அதை நம்ம ஒரு பெரிய நம்ம விமர்சனமாக கூட அதை பண்ண வேண்டியதில்லை. அவங்க கட்சிக்குள்ள அதை பேச தானே வேணுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி தானே இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் நம்ம ஒரு துணை முதலமைச்சராக ஆகணும்னு கேட்குறாங்களே ஒழிய தேர்தல் நெருக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க செல்வ பெருந்திகே கேட்க மாட்டாரு. துணை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுங்க, அமைச்சரவையில் பங்கு கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுலதான் கூடுதல் தொகுதிகள் அப்படின்ற டிமாண்ட் வைப்பாங்களான்னு கேட்கிறேன். துணை முதல்வர் தொகுதியில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. கூடுதல் தொகுதிங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. அது எல்லா கட்சியும் கேட்பாங்க. அப்புறம் அவங்க கட்சி வந்து கூடுதலா எப்படி கேட்காம இருப்பாங்க. ஆனா தேர்தல் தொகுதியில வந்து எதெல்லாம் முக்கியம்னா என்னென்ன மாதிரி தொகுதி கேட்கறாங்க வாங்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். 63 சீட்டு 2011 காங்கிரஸுக்கு கொடுத்து என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சுங்கிறது காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். காங்கிரஸை விட்டு பிரிந்த கடைசி தமாக போன ஞானதேசிகன் அவர்கள் என்னுடைய நேர்காணலே சொன்னார், 63 சீட்டுங்கிறது நம்ம வம்புக்கு கேட்குறோம். ஞானதேசிகன் அப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது அவரே கேட்டார் கலைஞர்கிட்ட, இது எதுக்கு 63 சீட்டு நமக்கு வெற்றி பெறுகிற தொகுதி எடுப்போம். 63 சீட்டு வாங்கி 5 சீட்டோ நம்ம தான் ஜெயிச்சாங்க. திமுகவுக்கு ஆட்சியே போச்சு, அவங்க வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. ஸோ காங்கிரஸுக்கு 63 சீட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியே விரும்பாது. இந்த நேரத்தில் அவங்க கூட கேட்கறது தான். அது வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால நீங்க எப்போ காங்கிரஸ் கூட கேட்டாலும் 80 திருப்பி நான் அதை தான் வாதங்களை சொல்றேன். 80 தொகுதியில என்னது பாதிக்கு பாதி கொடுத்தாங்க திமுக காங்கிரஸ். என்ன ஆச்சு? இந்திரா காங்கிரஸ் கலைஞர் கூட்டணி படுதோல்வி அடைஞ்சதா இல்லையா? அது எம்ஜிஆருடைய இது இருந்தது, என் ஆட்சியை எது கலைச்சாங்க, நான் என்ன தவறு செஞ்சேன். அப்போது இருந்த சூழலும் இப்போது அவங்க வைக்கிற டிமாண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட முடியுமா? அப்போது இருந்ததை விட இப்போதான் மாநில கட்சிகள் அதிக சீட்ல நிக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் கேட்கிறேன், தேசிய கட்சிக்கு அதிக கூட்ட அமைச்சரவையில் பங்கோ கூடுதலோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா மாநில கட்சிகள் வலுப்பெற வேண்டிய காலங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசலைங்க, இதை நான் நம்ம காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுவதுமே மாநில கட்சிகள் வலுப்பெறணுங்க. சட்டமன்றமோ நாடாளுமன்றத்திலையும் மாநில கட்சிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப காங்கிரஸை பொறுத்த மட்டும் இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்திகள்ல சொல்றேன், முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தியை திரு விஜய் அவர்கள் சந்தித்ததாகட்டும், இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தாவேகா கூட காங்கிரஸ் பேசுறாங்களா என்பது போன்ற யூகங்கள் அடிப்படையில் செய்திகள் வருது. அந்த டோரும் ஓபன்ல தான் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் காங்கிரஸ்க்கு. அதன் அடிப்படையில காங்கிரஸ் ஒருவேளை இல்லை என்றால் அது திமுகவுக்கு இழப்பு தானே? திமுகவுக்கு அது இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அது பேர் இழப்பாகும். எனக்கு தெரிஞ்சு திமுக காங்கிரஸ் அலைன்ஸுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றா இருக்கு. இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் பேருக்கு தான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா இருக்கிறது இங்க மட்டும்தான். கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாருமே ஒரே மேடையில் நிற்கிறாங்க, மற்ற எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியாகவும் சரியா இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதனால இங்க இந்த கூடுதல் சீட்டு கேட்டு கல்லெறியறது, அமைச்சரவையில் பங்குங்கிறது, துணை முதலமைச்சரும் கேட்டு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கிற ஒரு மாநிலத்தையும் கெடுத்துக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. இந்த புரிதல் ராகுல் காந்திக்கு உண்டு. கடந்த முறை கொடுத்த 25 இப்பவும் நீடிக்கும். அந்த அளவுல தான் அவங்க நீடிக்க வைப்பாங்க ஒழிய கூடுதலா கொடுக்க, அதாவது இது பவர் பாலிடிக்ஸ் தாங்க கணக்கு. கொள்கை ஒரு புறம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் என்னென்ன தொகுதினால இதுக்கு இப்ப திமுகவுக்கு மேற்கு மண்டலம் பலவீனமா இருக்குன்னா மேற்கு மண்டலத்தில் நீங்க ஈடுகட்டுற அளவுக்கு காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸ்க்கு அந்த இடத்துல அதிகம் கொடுப்பாங்க. டெல்டா பகுதியில் திமுக காங்கிரஸ் ரெண்டுமே கொஞ்சம் செல்வாக்கான பகுதி. அப்ப அந்த இடத்துல யாருக்கு பிரிச்சு கொடுக்கறது? அங்குள்ள மாவட்ட செயலாளர், திமுக பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்லாம் கருத்து கேட்பாங்க. திமுக மாவட்ட செயலாளரோட அந்த கூட்டணி கட்சி எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு. இப்ப மதுரையெல்லாம் பாருங்க, மதுரையில தொகுதிகளும் அங்க முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரி, நம்ம விசிகாக்கு வருவோம். விசிகாவை எடுத்த வரையும் பாத்தீங்கன்னா விசிகாவுக்கு வந்து கடந்த முறை 6 அப்படின்னு சொன்ன போது மிகப்பெரிய சர்ச்சை விவாதம் ஏற்பட்டுச்சு. ஒரு தலித் கட்சியை புறக்கணிக்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா, அதுக்கு 6 கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் குறைஞ்சது 15 கொடுக்கணுங்க மாதிரி சொன்னாங்க. அவங்க கட்சியினரை தர்ணா செஞ்சாங்க. அந்த இவங்க அவங்க கட்சி அவங்களுடைய திடல் முன்னாடி எனக்கு நல்லா தெரியும், திருமாவளவன் அவர்கள் கட்சியினரே தர்ணா செஞ்சு திருமாவளவர்களே வருத்தப்பட்டார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, முதன்முறையாக வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அவர் பயன்படுத்திய வார்த்தை. ஏன்னா பெரும்பாலும் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எது ஆளுங்கட்சியோ அந்த கட்சியோட தேர்தலில் கூட்டணி வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டோட இது எது ஆளுங்கட்சியோ அது தோத்துரும், எதிர்கட்சி வந்துடும். இப்படி மாறி மாறி தானே வரும். கரெக்டாக அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க, திமுக வந்துடும். திமுகவோட கூட்டணி வைப்பாங்க, அதிமுக வந்துடும். இப்படியே இருக்கின்ற நிலையில் முதன்முறையாக நம்ம ஜெயிக்க போற கூட்டணிக்கு வந்திருக்கோம்னு திருமாவளவன் சொன்னார். அதனால இங்க 6 சீட்டு வாங்கினாலும் 6 சீட்டு வெற்றி பெறுவோம். அந்த ஒரு சூழல் தான் இப்பவும் இருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகாவோட தான் இருக்குன்ற மாதிரியும் அவர் ஸ்டேட்மென்ட் அவர் சொன்ன அந்த கருத்தை நம்ம மதிக்கணும்ன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்காரு. இல்ல, அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து நம்ம மதிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், கோவையில் கொஞ்சம், இந்த மாவட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருப்பாங்க. வட தமிழகத்தில் அடர்த்தியா இருப்பாங்க,
தென் தமிழகத்திலையும் இருக்கிறாங்க. தென் தமிழகத்திலாம் அவங்க அதிகம் போட்டியிடுறதே கிடையாது. பெரும்பாலும் வட தமிழக கட்சினே அவங்களை ஒதுக்கிடுறாங்க. அதனால அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து உண்மையிலே நம்ம மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் எந்த அடிப்படையில் சொன்னாரு, உங்களுக்கு 4 ஓட்டு விழுந்தா அதில் 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள், அதாவது நீங்க தான் வெற்றி பெறுவீங்க, உங்க வெற்றியில நாங்க முக்கிய பங்கு வகிப்போம். இது வந்து எம்ஜிஆர் சொன்ன டயலாக். எம்ஜிஆர் சொன்னதா சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்கள் ஒரு காலில் இருக்கு, கூட்டணி கட்சிகள் ஒரு காலில் இருக்குன்னு எம்ஜிஆர் சொன்னதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அதை கூட நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். தொகுதிகள் அதிகரிக்குமா விசிகாக்கு கடந்த முறையை விட இந்த முறை? கூட தாங்க கேட்பாங்க, அதெல்லாம் இதை கேட்க மாட்டாங்க. ஆனால் சீட்டு கூட கேட்கறது முக்கியமா, எம்எல்ஏ ஆகுறது முக்கியமாங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கு இல்லையா? 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சதுங்கிறது எப்படி ஒரு வெற்றி கணக்கில் வரும்? 6 சீட்டு வாங்கி 4ல் ஜெயிச்சாங்க. அதனால இந்த முறை கொஞ்சம் கூட கேட்பாங்க. திமுகவும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா திமுக அதனுடைய தொகுதிகளை விட்டு கொடுக்குமா அல்லது வேற ஏதேனும் கட்சிகள் இருந்து பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வந்து நம்ம அந்த இது எப்படி வரும்னா, பெரும்பாலும் வட தமிழகத்தில் வந்து இப்ப இன்னொரு சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகளுடன் போட்டி போடுகிற தொகுதிகள் வந்து இடதுசாரிகள் தான். பெரும்பாலும் இடதுசாரிகளும் பாத்தீங்கன்னா தனி தொகுதிகள் அதிகம் கேட்பாங்க. அதிகமா வந்து களப்பணியில் வந்து தலித் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி வந்து இடதுசாரிகள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைமடை பகுதியிலும் சரி, வட தமிழகத்திலையும் சரி, இடதுசாரிகள் தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் சரி நிறைய இணையும். திட்டக்குடியா இருக்கட்டும், சிதம்பரம் பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் இடதுசாரிகளும் நல்ல அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி. இங்க குடியாத்தம் இந்த மாதிரி பகுதியா இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும்போது இடதுசாரிகள் இடத்த கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும். அதனால திமுக கூட்டணியிலிருந்து கொடுப்பாங்களா, திமுக கடந்த முறை நின்னதுலேருந்து கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை மாறாம கூட தொகுதி மாற வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மதுரை எம்பி குறிப்பிட்ட தொகுதின்னு கேட்கல, கூடுதல் தொகுதி தானே கேக்குறாங்க. குறிப்பிட்ட தொகுதியில கூடுதல் தொகுதியுமே இப்ப தென் தமிழகத்துல அவங்க கொடுப்பாங்களா? தென் தமிழகத்துல கொடுத்தாங்கன்னா தென் தமிழகத்துல அவங்க கூட்டணி கட்சிக்கும் மதுரையில் அவங்க வளர்த்து வச்சிருக்கிறதுக்கும் என்னங்கிற கேள்வியெல்லாம் வரும். நீங்க தேர்தல் பேட்டர்ன்ல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். மதுரையில வந்து எம்பி எலெக்ஷன்ல மேக்சிமம் திமுக அழகிரி மட்டும்தான் எம்பி ஆயிருக்காரு. அதற்கு பிறகு சு வெங்கடேசன். திமுக எம்பின்னு பாத்தீங்கன்னா மதுரை எம்பி லிஸ்ட்லயே இருக்காது. ஏஜிஎஸ் ராம்பாபு, காங்கிரஸ்காரங்க, சிபிஎம் மோகன், இப்ப சு வெங்கடேசன் தான் இருக்கும். மதுரை எம்பிங்கிறதே அழகிரி நின்னப்ப மட்டும் தான் மதுரையில எம்பி எலெக்ஷன் நின்னாங்க. பெரும்பாலும் காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் மதுரையில கொடுத்துருவாங்க. சில தொகுதியில திமுகவே கொடுத்துரும். மதுரையா நீ எடுத்துக்கோ எம்பி எலெக்ஷன். ஆனா மதுரையில எம்பி எலெக்ஷன்ல இனி திமுக நிக்கணுங்கிற கோரிக்கை எல்லாம் திமுக குள்ள வந்திருக்கு. நான் சொல்றது எம்பி எலெக்ஷனுக்கு. அப்ப இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுதான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கேட்டதுல ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் ஒரு 2 சீட்டுகளாக கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணத்தை நான் அதான் சொல்றேன். இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய முகாமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. மற்ற திராவிட இடதுசாரி முகாமை விட இளைஞர்களே அதிகம் இருக்கக்கூடிய முகாமுக்கு கூடுதல் தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. திரு சாமிநாதன், மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்றதுலயே ஒரு அதிருப்தி வெளிப்பட்டுச்சு. இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது. மதிமுகவுக்கு அதுக்கான வளர்ச்சி கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலுக்கான வளர்ச்சி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையும் அந்த கட்சியில் இருக்கு. அதே போல கம்யூனிஸ்டுகளும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா கூடுதல் தொகுதி வேணும். கடந்த தேர்தல்ல மன கஷ்டத்தோடு தான் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 கட்சிகள் எவ்வாறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? நிச்சயமா முதல்ல வந்து இடதுசாரிகள் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா இடதுசாரிகள் அப்படின்னாலே மக்கள் பிரச்சனைகளுக்கு ரொம்ப வீரியமா களமாடுவாங்க அப்படிங்கறதா இடதுசாரிகளோட மிக முக்கியமான ஒரு அடிநாதம். ஆனா நம்ம கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில பார்த்தோம்னா இடதுசாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, முதல்ல அதை பொறுத்துதான் மக்கள் வாக்குகளா அவங்கள மதிப்பீடு செய்வாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா சாம்சங் போராட்டத்தை தவிர இடதுசாரிகள் உயிர்ப்போட துடிப்போட எந்த போராட்டத்தையுமே பெரிய அளவுல முன்னெடுக்கல. இன்னொன்று, நம்முடைய கல்லூரி காலங்கள்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எஸ்எஃப்ஐ தான் மாணவர் அமைப்புகள்ல ரொம்ப வலுவா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஏபிவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் பல இடங்கள்ல மாணவர்கள் மத்தியில அறிமுகமான ஒரு அமைப்பா மாறி இருக்கு. அப்ப அடுத்தடுத்த தலைமுறைகள் இடதுசாரிக்குள்ள பெருசா வீரியமா வந்துடல. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு உதாரணமா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வர 2 எம்எல்ஏக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தாங்க, எம்பி இருந்தாங்க. ஆனா இந்த மாவட்டத்துல கூட அவர்கள் தொடர்ச்சியா களமாடல, பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழல் தொடர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது. சோ அப்ப இடதுசாரி அமைப்புகளை பொறுத்தவரை அவர்கள் வளர்ந்திருக்காங்களான்னு கேட்டா, அவர்கள் வந்து அடுத்த கட்ட இளைஞர்கள் மத்தியிலேயோ வேறு ஏதோ மத்தியிலேயோ ஒரு எஸ்எஃப்ஐ மாதிரியான மாணவர் அமைப்புகள் வழியா ஒரு குறைவான பரப்புல எப்படி அவங்க முதல்ல ஆரம்ப கட்டத்துல இருந்தாங்களோ அந்த மட்டத்திலேயே தான் தேங்கி நிக்கிறாங்க. ஆனா அப்படி கூட இல்லாம மதிமுக மாதிரியான இயக்கங்கள் கரைந்து போயிருக்கு. இந்த நம்ம ஒரு 2021 தேர்தல்ல பார்த்ததை விட
இன்றைக்கு அந்த இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு எம்பியாக துரை வைகோ போன்றவர்கள் ஜெயித்திருந்தாலும் கூட அவர் ஜெயிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது திமுக அவர்களுக்கு வேலை செய்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மதிமுக இதே கதைதான். கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனாலேயே பெரிய வீரிய மிகுந்த போராட்டங்கள் எடுக்கல. பொதுவா ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அதற்கு எதிராக போராட்ட களத்துக்கு வருகிற பொழுதுதான் மக்கள் மத்தியில அந்த இயக்கம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு. போராட்டம்ன்றதை தாண்டி தோழமை சுட்டுதலை நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. இல்ல, அந்த தோழமை சுட்டல் கடைக்கோடி வரைக்கும் போய் சேரலங்கிற ஒரு வைகோ அவர்களுடைய அந்த தோழமை சுட்டல் ஒரு சங்கொலியிலையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய தோழமை சுட்டல் ஒரு தீக்கதிரிலையும், இந்திய கம்யூனிஸ்டினுடைய தோழமை சுட்டல் அவர்களுடைய நாளீட்டிலையுமா சுருங்கி போயிருது. ஒரு சாதாரண இன்னைக்கு இடதுசாரிகளுடைய அறிக்கைகளை எல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய தலைமுறை, இளைய தலைமுறை இன்னைக்கு இல்ல. அப்ப இடதுசாரிகள் ஆரம்ப காலத்துல என்ன தெருமுனை கூட்டங்கள், நிறைய வீதி வீதியாக போய் பிரச்சாரம். இன்னொன்று சொல்ல போனா இன்னைக்கு இடதுசாரி தோழர்கள் மக்களை சந்திக்க வர்றதே தீக்கதருடைய சந்தா புதுப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் வரதா சுருங்கி போயிருக்காங்க. நான் உண்மையிலேயே உள்ளபடியே இடதுசாரி இயக்கம் தமிழ் மண்ணுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. ஏனென்றால் தொழிலாளர் பிரச்சனைகளை, விளிம்பு நிலை மக்களுடைய வலிய வேதனைகளை எல்லாம் அதிகமா பேசுறவங்க அவங்கதான். முன்னாடி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு தருவாங்க, பொதுமக்களோட நேரடியா தொடர்புல இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் குறைந்திருக்கிறது. அப்ப அவங்க இன்னுமே தங்களுடைய களத்தை அவங்க வீரியமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய 6 என்கிற எண்ணிக்கையை தான் மீண்டும் ஒதுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வேண்டுமெனா தோழமை உணர்வோடு அவர்கள் சுட்டிக்காட்டுறதுனால, பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுறதுனால அதே தோழமை உணர்வோடு திமுக விரும்புனா மதிமுகவுக்கு அதுலயும் வாய்ப்பு இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேண்டுமானால், ஏனென்றால் அவர்கள் ஒரு சனாதன எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அணியில இந்த அணி கூட இருக்காங்க. அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும்தான், மற்ற மாநிலங்களை விட வலுவாக இருக்காங்க. இன்னொன்று வருகிற இந்த மாதத்துல மத்தியில கூட நான் பார்த்தேன், ஒரு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் அடுத்ததாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடக்க இருக்குன்னு. இன்னொன்று இவர்களுக்கெல்லாம் வேறு சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும். அதனால கொடுக்கிற தொகுதிகளை வாங்கிவிட்டு நிற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த 3 கட்சிகளை பொறுத்தவரை நான் பாக்குறேன். மதிமுகவுக்கு இப்போது கிடைக்கிற 6 கிடைத்தாலே பெரிய விஷயம் தான். ஏனென்றால் அந்த இயக்கம் தொடர்ச்சியா பலவீனங்களை சந்திச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற பொழுது கூட அவங்க 6% தான் ஓட்டு எடுத்தாங்க. ஆனாலும் பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும். அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகள்ல ஒரு மாற்று அணின்னு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருந்தது. ஆனா தேர்தல் நெருக்கத்துல அதுவே ஒரு மாயமாகி போயிருச்சு. அப்ப மதிமுகவினுடைய ஓட்டு வங்கி கடுமையான சேதம் அடைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை தேங்கி நிக்குது. அவர்கள் அடுத்த கட்டத்திற்கான ஒரு அசுர பாய்ச்சில இந்த இயக்கங்கள் உங்களுடைய கூற்றுப்படி அவங்க எல்லா கட்சிகளுக்குமே கடந்த தேர்தல்ல 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல்ல அந்த 6ம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா குறைக்க வாய்ப்பே இல்ல. நிச்சயமா குறைக்க மாட்டாங்க. அந்த எண்ணிக்கையை அப்படியே கொண்டு நிறுத்துவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை இதுல 1-2 தொகுதிகளை கூட்டி கேட்பதற்கும் அவர்கள் ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதலா ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனா மதிமுகவுக்கு அந்த இடமும் இருக்காது. அந்த 6 வாங்கி விட்டால் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு அந்த கேட்கக்கூடிய உரிமையை ஏன் வருது அப்படின்னா, அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில தோழர்கள், இடதுசாரி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதுனால திமுகவுக்கும் இவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப இந்த போன்ற ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில களமாடக்கூடிய திமுகவுக்கு காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் இந்த அணி ஒரு பெரிய வெற்றி பெறுது. ஆனா கட்சி ரீதியாக இவர்கள்லாம் தேங்கி நிற்கிறாங்க. திமுக தொடர்ந்து மாணவர் மத்தியிலையும் போயிருக்கு. ஒரு தமிழ் மன்றம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு மூலமா இருக்கலாம், கல்லூரிகள்ல கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம். இதன் வழியா அடுத்த தலைமுறையோடு அவர்கள் உரையாடி இருக்காங்க. நிறைய இளைஞர் மன்றங்கள மூலமா கட்சியில இளைய ரத்தத்தை பாய்ச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இடதுசாரிகளே பின்தங்கி இருக்காங்க. ஒரு SFI-யோடு முடிந்து போகிறது, DYFI-யோடு முடிந்து போகிறது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சொல்லி வருடத்திற்கு ஒரு முறை பகத்சிங்கனுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பெரிய விழாக்கள் நடத்துறாங்க. ஆனா முன்னாடி நான் கல்லூரி படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா தினமும் கல்லூரி வாசல்ல SFI, DYFI ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாண்புகள்ல இருந்து இடதுசாரிகள் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு இயக்கம் எப்ப வளரும்னா தொடர்ச்சியான போராட்டங்களின் வழியா தான் வளர முடியும். அந்த போராட்ட தன்மை குறைந்திருக்கு. அதை நம்ம இவங்கதான் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதற்கு முந்தைய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்துருச்சா, நாங்க போராடவே முடியலன்னு பேசியிருந்தார். அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இவர்கள் போராட அனுமதி கிடைக்கவில்லையா அல்லது இவர்கள் இயல்பாகவே போராடவில்லையா என்பது போன்ற கேள்விகள் எழுகிறது. ஆனா அதையெல்லாம் கடந்து இவர்கள் இன்னும் வீரியமா செயல்படாதனால் இடதுசாரி இயக்கங்கள் தேங்கி நிற்கின்றன. நான் ஒரு வரியில உங்ககிட்ட பதில் வாங்க விரும்புறேன். திரு ஜீவசகாப்தன் அவர்கள் சொன்னது போல
காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது இருக்கக்கூடிய தொகுதிகள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, விசிகாவிற்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பார்வை? நிச்சயமா விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்துல மிக மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்புல திமுகவை விட தீவிரமாக இயங்கக்கூடிய கட்சியா இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில அறியப்படுவதனால விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய நெருக்கடி நிச்சயமா திமுகவுக்கு ஏற்படும். எப்படி திமுக ஒதுக்கும்? பிற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது திமுக அதோடைய இடங்கள்ல இருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பிற கட்சிகளுக்கான தொகுதிகள்ல இருந்து ஒதுக்குவதற்கு அந்த கட்சிகளும் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே குறைவான தொகுதிகள் தான் கொடுக்குறாங்க. சோ அந்த கட்சிகளுக்கு எல்லாம் இப்ப திமுகவுக்கு என்ன நெருக்கடினா, இந்த 6 சீட்டோ 8 சீட்டோ 10 சீட்டோ ரொம்ப குறைவான தொகுதிகள் கொடுக்கறதுனால அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நெருக்கடியும் வரலாம், அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியும் வரலாம். மற்றபடி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வாங்கி விசிகா கொடுக்கணும், விசிகாவிடம் இருந்து பறித்து காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படி என்று ஒரு விஷயத்தை அவர்களால் இந்த தேர்தலில் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் குறைவான தொகுதியை கொடுக்கிற பொழுது அது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொகுதியை கூட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு தேர்தல்ல ஒரு முறை காங்கிரஸ்காரர் யாரோ கமெண்ட் பண்ணாங்க, 63 நாயன்மார்களாக களமிறங்கி பஞ்சபாண்டவர்களா 5 பேர் தான் கரை சேர்ந்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே உள்ளுமர்சனம் வந்துச்சு. அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு வரியில முடிச்சுறேன். நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொல்லப்பட்டார். அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். அந்த மரணத்திற்கு கூட நீதி கேட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி போராடவே இல்லை. ஒரு ஆட்சி அதிகாரம், நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது வார்த்தைகளால் மட்டும் வந்து விடாது, வீரியமிக்க போராட்டங்களால் தான் வரும். அந்த இடத்தை காங்கிரஸ் நிரப்பவே இல்லை. அதனால காங்கிரசுக்கு இப்போது இருக்கக்கூடிய 25 ஒதுக்கினாலே கூட அது திமுக நிலையில தான் இருக்கு. திரு ஷியாம், ஒரு ஓவரால் பிக்சர் உங்ககிட்ட கேட்டுக்க நான் விரும்புறேன். திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்க வாய்ப்பில்லை, விசிகாவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படும். கம்யூனிஸ்டுகள் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கூடுதலாக தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை, அந்த அளவுக்கு வீரியமா செயல்படல களத்துல அப்படின்றாங்க. ஒரு ஓவரால் பிக்சரா சுருக்கமா தம்பி சுவாமிநாதன் சொல்றது பெரும்பாலும் சரிதாங்க. கலைஞர் காலத்துல ஒரு ஃபார்முலா அவர் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் 5க்கு 1. நம்ம 5 தொகுதியில ஜெயிக்கிறதா இருந்தால் ஒரு தொகுதி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து விட்டு கொடுக்கலாம். இதான் ஃபார்முலா வந்து இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்படின்னா ஒரு 160 170 தொகுதியில மேஜர் பார்ட்னர் நின்னா பிற தொகுதிகள். இப்ப ஜீவா சொன்னதுக்கு அடுத்த உதாரணம் இருக்கு. 41 தொகுதிகளை 2016 காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து அவங்க ஜெயிச்சது 8 தான். 8மே வந்து வள்ளியூர்லாம் சேர்த்தா அந்த தென்பகுதியில 5, மிச்சம் 3 தான் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப இருக்கிற தொகுதி கொடுத்தாலே உண்மையில எனக்கு ஆச்சரியம் தான் நான் நினைக்கிறேன். விசிகா வந்து வீரியமா இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆப்ஷன் தாங்க. அவங்க வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணி போக முடியாது. அப்ப விஜய் தான். விஜய்னா அந்த நம்ம சாமிநாதன் குறிப்பிட்டதுதான். இப்ப இந்தியா கூட்டணி கூட்டம், அதுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து மத்திய தலைமை திமுகவுக்கு அழைப்பு கொடுக்குது. அப்ப மத்திய தலைமை மீறி எல்லாம் இங்க காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்ய முடியாது. மாநில தலைவர்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா வாட் அபவுட் சென்ட்ரல் லீடர்ஷிப்? சரி, நம்ம விசிகாக்கு போவோம். விசிகா சொல்லுங்க. விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்களோட போராட்ட வடிவம் எல்லாமே அது சரிதான். அவங்க இன்னமும் அந்த எழுச்சியோட தான் இருக்காங்க. நிறைய மாநாடுகள் தொடர்ந்து நடத்துறாங்க. கட்சியை வந்து பொதுத்தளத்துக்கு கொண்டு போற எஃபர்ட் எடுத்துட்டாங்க. போன தடவை அவங்க 2 தொகுதி வந்து பொது தொகுதிக்கு போயிட்டாங்க. அப்ப இன்னமும் அதிகமான பொது தொகுதிகளை அவங்க கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 10 வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா அது திமுக விட்டு கொடுக்கிற இடமா தான் இருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. சாமிநாதன் கருத்து அதுல சரிதான். திரு ராம்கி, எல்லா கட்சிகளும் கூடுதல் தொகுதி அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. சில கட்சிகள் கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க. திமுக தனிப்பெரும்பான்மையா வெற்றி பெறணும், அவங்க நேரடியாக பல தொகுதிகளில் களம் காணணும் அப்படின்ற பாயிண்ட் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்க என்ன செய்யும் நினைக்கிறீங்க திமுக? இந்த நெருக்கடி அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அவங்க சரியா பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்கணுமா? அந்த 200 தொகுதியில் வந்து கூட்டணியாக போட்டியிட்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிற அதுதான் வெல் டிஃபைன் அப்ஜெக்டிவ். அதை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே திமுக அதை வெளிப்படையாக சொல்லிடுச்சு. திரும்பவும் சொன்னாங்க திமுக மட்டும் இல்லை, திமுகவோட கூட்டணியாக போட்டியிடுவது அப்படிங்கிறது. மகாபாரதத்தில் 14வது நாள் யுத்தம், அதில் வந்து கர்ணன் வந்து நாகாசுரம் அந்த இதை எடுக்கிறான், அஸ்திரத்தை எடுக்கிறான். அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறி வைக்கிறான். அப்போ அவனுடைய தேரோட்டியான சல்லியன் என்ன சொல்கிறான், நீ கழுத்துக்கு குறி வைக்காத மார்புக்கு குறி வையே அப்படின்னு நான் சொல்கிறான். அவன் கேட்கல, கர்ணன் கேட்காம அந்த நேரத்தில் அம்பு விடுறான். எதிர்த்தரப்பில் வந்து கிருஷ்ணன் அந்த தேரோட்டி, அவன் வந்து அந்த இடத்துல பள்ளத்தில் இறக்கி தேரை இறக்கிட்டு போகும்போது தலைக்கு வந்த அம்பு தலைப்பாவோட போகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் சல்லியனோட ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து பாஜக 2 நாள் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா 400 தொகுதிகளை இலக்கு, குறைந்தபட்சம் அப்படி நீங்கள் 400 தொகுதி இலக்கு வச்சிங்கன்னா 340 கிடைக்கும். இப்போ அவங்க வந்து
அவங்களுடைய கூட்டணியில் அவங்களை உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதுபோல தான் அதே ஸ்ட்ராட்டஜி தான் திமுக ஸ்ட்ராட்டஜி. 200 தொகுதி இலக்கு, குறைந்தபட்சம் 120 தொகுதியில் உதயசூரியன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தான் அவங்க போறாங்க. ஸோ வெளிப்படையாக சொல்லும் போது கூட்டணி கட்சி அப்படின்னு சொன்னா கூட அந்த திமுகவுடைய உள்ளார்ந்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 120 தொகுதியில் மினிமம் குறைந்தபட்சம் 120 தொகுதியில் உதயசூரியன் அப்படிங்கிறது. அதுதான் அடிப்படையான கணக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க காங்கிரஸை பற்றி பேசும்போது காங்கிரஸ் வந்து 63 அந்த இடத்துக்குலாம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து படிப்படியாகி சென்ற முறை வந்து பிரசாந்த் கிஷோரோட கணக்கு தான் ஒரு எம்பி தொகுதிக்கு 3 எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வச்சுட்டாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 24 தொகுதி தான் அலாட் பண்ணப்பட்டது. அவங்க அந்த ஒரு தொகுதியை கூடுதலாக பெறுவதற்கு அவங்க போராட்டம் 24 25 வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால ஆனால் உண்மையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவங்க கட்சியிலே ஒப்புக்கொள்வார்கள் 25ங்கிறது அவங்களுக்கு அதிகம். ஸோ இப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அதே நேரத்தில் 25 குறைவாக திமுக தரப்போவதில்லை. அப்போ ஆனால் இங்கே இந்த கூட்டணியில் அதிகமாக கிளைம் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது விசிகாத. அவங்க சொல்லும் போதே 25% என்னுடைய 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டா இருக்கும் அப்படி கமிட் பண்ணும்போது மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா எங்களுடைய பங்களிப்பு அதிகம் அப்படிங்கிற திருமாவளவன் 25% அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடாது லாஜிக்கலி. ஆனால் நீங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணா கூட 30 தொகுதிகள்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் அலாட் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து சாத்தியமே இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் 15 தொகுதிகள் அவங்க நிச்சயமாக கேட்பார்கள். ஆல்ரெடி வந்து 12 தொகுதி நினைக்கிறேன் 12 தொகுதி நின்றுருக்காங்க. இப்போ 15 குறைந்தபட்சம் 15 கேட்பாங்க. இந்த 15 தொகுதி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா ஷாம் சார் சொன்ன மாதிரி அவங்க பொது தொகுதியில் போட்டியிடுவதுங்கிறது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அந்த 15 தொகுதியிலும் பெரும்பாலும் வட தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதுலேயே வந்து அந்த பொது தொகுதிகளாக இருந்தாலும் அந்த பொது தொகுதியில் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அந்த தொகுதியை பார்த்து தான் அவங்க அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய கால்குலேஷன் பின்னாடி இருக்குது. இடதுசாரிகள் நம்ம குறைத்து மதிப்பிடவே கூடாது. அவங்களுக்கு கொடுத்த சென்ற முறை கொடுத்த சீட்ஸே ரொம்ப கம்மி. அதை அவர் வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் அரை மனதோடு தான் ஒப்புக்கொண்டோம் அப்படின்லாம் சொன்னார். நீங்கள் இடதுசாரிகள் வந்து போராட்டம் செய்யவில்லை, அதெல்லாம் போராட்ட குணம் இல்லை அப்படிலாம் சொன்னால் கூட அவர்கள் வந்து கூட்டணி இருப்பது மிகப்பெரிய நம்பகத்தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். பாஜக எதிர்ப்புங்கிறது எங்கே வந்து நம்ம அதை வந்து நம்பகத்தன்மை எங்கே வருதுன்னா இடதுசாரி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு நம்பகத்தன்மை வரும். விடுதலை சிறுத்தைகள் அவங்க காம்ப்ரமைஸ், அவங்களும் தொடர்ந்து பாஜக எதிர்த்தா கூட அவங்க காம்ப்ரமைஸ் தனியாக தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் பாமக வந்தா என்ன, கூட்டணி வந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படி சொல்வதிலிருந்து அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் உறுதியாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இடதுசாரிகள் இருக்கிறதுனா நீங்க பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை திமுக கையில் எடுத்தா நிச்சயமா நீங்க இடதுசாரிகளை பக்கத்தில் வச்சுக்கணும். அவங்களுக்கு தேவையான சீட்டு கொடுக்கணும். அவங்க ஒன்றும் அதிகமாலாம் கேட்கல, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கமிட் ஆனதே கம்மியான சீட்டு தான். ஸோ அதனால அதில் சிக்கல்கள் நம்பர் ஆஃப் சீட் சிக்கல் வரப்போதில்லை. நீங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்க காங்கிரஸ் அதிகமாக கிளைம் பண்ணவே இல்லை அவங்க சீட்டை. ஆனால் அவங்க சொன்னது வந்து ஒரு கௌரவமான நல்ல பொசிஷன் தான். ஆனால் அதை விமர்சனம் படுத்துவது போல காமராஜர் போன்ற எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து எங்களுடைய தனித்துவ அடையாளமே கேள்விக்குரியாது, எங்களுடைய அடையாளத்தை இழந்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு பரவலாக உணர்வு வருது இல்லை. அதுதான் அவங்கள அதை நோக்கி தள்ளுது. ஏன் நமக்கு ஏன் நம்ம உள்ள இருந்தால் எப்படி தான் 20 சீட் தான் கொடுக்க போறாங்க, நம்ம ஏன் அப்போ வெளியில போலாமே அப்படின்னு நினைக்க கூடும். அவங்களுக்கு வந்து 2000 இடதுசாரிகளாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே இலக்குங்க 2029 தான். 2026ல அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காங்கிரஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிதான் பார்க்கணும் திரு ஜீவா. காங்கிரஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா முன்னதாக இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா அவங்க வெளில போறதுக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அப்படிதான் பார்க்கணுமா? காங்கிரஸ் வெளியே போக வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் திருப்பி சொல்றேன், செல்வ பெருந்தகைக்கும் ஸ்டாலினுக்குமான உரையாடல் அல்ல இது. ராகுல் காந்திக்கும் திமுகவுக்குமான உரையாடல், ராகுல் காந்திக்கும் திமுகவுக்குமான உரையாடல். ராகுல் காந்தி வந்து அங்கே தேசிய அளவில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும்போது திமுக விட்டு அவங்க போக மாட்டாங்க. விஜய் மாதிரி ஒரு நபர்கிட்ட வந்து இப்படிங்க ராகுல் காந்தி மாதிரி ஒரு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர் வந்து இப்படி விஜய் மாதிரி ஒருவர்கிட்ட வந்து போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே உள்ள காங்கிரஸில் இந்த கோரிக்கைகள் டிமாண்டு ஒரு சின்ன மிரட்டல்கள்லாம் இருந்தாலுமே அது திமுகவை ஒன்றும் செய்யாது. அப்படி செஞ்சு அவங்க போனாலுமே காங்கிரஸுக்கு பேரிழப்பா. காங்கிரஸ் எந்த கூட்டணி இடம் பெற்று நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து 10 இடங்கள் பெற்றாலும் அவர்களால் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய தனித்துவமான அடையாளம் காப்பாற்றப்பட வேண்டும். நீங்கள் அவங்கள முழுக்க திமுக பக்கமாகவே கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த அடையாள சிக்கல்லேருந்து வெளியே தவிக்கிறாங்க. அவங்க பலகாலம் வந்து காமராஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2006 வரைக்குமே 2006 அவங்களுக்கே தெரியும் அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனாலும் அவங்க தொடர்ந்துனா அவங்களுடைய நம்பிக்கை அது. விடுதலை சிறுத்தைகள் எப்படி பாமக எதிராக ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்களோ அதே போன்ற ஒரு நம்பிக்கை இந்த காமராஜ் ஆட்சிங்குது. அந்த நம்பிக்கையை நீங்க கேள்விக்குள்ளாக்கும் போது அப்ப அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வருகிறது. அப்ப அந்த அதிருப்தி நிச்சயமாக இடத்தை கேட்க அது தூண்டும். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்கள பத்தி எங்களுக்கு வெற்றி பெறறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எங்களுக்கு வந்து எங்களுடைய தனித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு கூட்டணி இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது 2026 பொறுத்த வரைக்கும். திரு ஜீவா, இடைவெளிக்கு முன்னாடி குறுக்கிட்டீங்க, காங்கிரஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கூட்டணி ஆட்சி, கூடுதல் தொகுதிகள்,
அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ சமீபத்துல காமராஜர் தொடர்பான ஒரு உரையாடல்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வெளியிலையும் காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதை தேடி போகாது, திமுகவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இல்லை, அது போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்ல அப்படி அதுதான் சொன்னேன். டெல்லியோட இருக்கக்கூடிய தொடர்பின் அடிப்படையில் விஜயோடலாம் போறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பேரிழப்பை தான் தரும் கட்சிக்கான. இப்போ ஏன்னா இது வந்து ஒரு வெற்றிக்கான இடத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதிக இடங்கள் வந்து அவங்க நிற்கிற இடங்கள்லாம் பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் வெற்றி பெறணுங்கிறது முக்கியம். அதனால அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கிறதா என்னுடைய பார்வையா இருக்கு. இன்னொன்று, இந்த காமராஜரை இது பண்ணிட்டாங்க, காமராஜர் ஆட்சிங்கிற கான்செப்ட் அப்படின்லாம் பேசுகிறாங்களே. காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டே நீங்கள் காங்கிரஸ் எப்போ வைக்கும்னா, இந்த மாதிரி திமுகவோட கூட்டணியில் இந்த சீட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே, கொள்கை முழக்கம் கிடையாது. இன்னொன்று, காமராஜர் ஆட்சிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் எப்படி சொல்லும்? அதாவது நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், காமராஜர் ஆட்சிக்கு எதிராக இருந்தது யார்? திமுக இல்லை, இந்திரா காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸ் தான் உங்களுக்கு வந்து காமராஜர் ஆட்சிக்கு எதிராக இருந்ததே ஒழிய திமுக கிடையாது. ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி தான் காமராஜர் ஆட்சிக்கு எதிராக இருந்தது. அப்போ காங்கிரஸார் வந்து யாருக்கு எதிராக பேசணும்? ராஜாஜி கொள்கைகளுக்கு எதிராக பேசணும். இந்திரா காந்தி தான் எங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னு பேசணும். இதுதான் எமர்ஜென்சிக்கு எதிராக பேசணும். இந்த மாதிரி அவர்கள் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப அது வந்து சீட்டுக்கான டிமாண்டை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கருவியா தான் பயன்படுத்துறாங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னா, காமராஜர் அவர்கள் இருந்த போதே 67ல காமராஜரால் ஆட்சி அமைக்க முடியல, அவர் தோத்துட்டாரு. 71லையும் தோத்துட்டாரு. அண்ணா தலைமையிலான திமுகலையும் காமராஜர் வெற்றி பெற முடியல, கலைஞர் தலைமையிலான திமுக இருக்கும்போது வெற்றி பெற முடியல. அதுல பாத்தீங்கன்னா மூத்த தலைவரான ராஜாஜியே காமராஜருக்கு எதிராக அண்ணாவுடன் கரம் கோர்த்தார். 71ல பாத்தீங்கன்னா இந்திரா காங்கிரஸ் உங்களுக்கு கலைஞரோட கரம் கோர்த்து காமராஜரை தோக்கடிச்சாங்க. அப்ப திமுக தோக்கடிச்சுன்னு மட்டும் எப்படி சொல்லுவீங்க? இந்திரா காங்கிரஸ் தோக்கடிச்சிச்சு, ராஜாஜி தோக்கடிச்சாங்க, இன்னும் சொன்னா சனாதனிகள்லாம் சேர்ந்து காமராஜரை தோக்கடிச்சாங்கன்னு சொல்வதுதான் சரி. ஆனால் அந்த காமராஜரின் தனித்துவம் பாதிக்கப்படுறதுனால நாங்க கோவப்படுறோம், ஆவேசப்படுறோம் அவங்க சொல்றது வந்து அது யதார்த்தத்துல அது பொருத்தமாவே இல்லைங்கிறத என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டு தேர்தலில் தேசிய உணர்வு உள்ள வாக்காளர்களுடைய ஓட்டு முக்கியம். அது வந்து தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல தான் ஒரு சிக்கல், 63 இடங்களில் கேட்டு அதில் சரியாக வெற்றி பெறலைங்கிறது தான் காங்கிரஸ் குறை சொல்ல முடியும். அவங்க ஒட்டுமொத்த வரலாற்றில் அவங்க திமுகவுடன் பெருந்தன்மையாக நடந்திருக்காங்க. 2006 கூட அவங்க நினைச்சிருந்தால் கூட்டணி ஆட்சியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனாலும் வந்து விட்டு கொடுத்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதரவு கொடுத்தாங்க. அதனால பல இடங்களில் விட்டு கொடுக்குற இடத்துல தான் வந்து காங்கிரஸ். அதுதான் கேள்வி. இப்போ ரெண்டு கட்சிகளும் இணக்கமான ஒரு சூழல் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி வேற ஒரு ஆப்ஷனை எடுத்துப்பாங்க அப்படின்றது தான். அது நம்ம என்ன சொல்றேன், நீங்க வந்து அந்த ஆப்ஷன் நம்ம விட்டுருவோம். அப்படி ஏதாவது விஜய் என்ன செய்ய போறார், அதிமுக அதை விட்டுருவோம். நம்ம அந்த அறிவாலய கிரவுண்ட்ல மட்டும் பார்க்கலாம். இதுல வந்து இப்ப காங்கிரஸ் வெளியேறுமா வெளியாது, இவங்க 120 தொகுதியில் உதயசூரியன் வெற்றி பெற்றார். ஆனால் அவருடைய லட்சியம் என்னன்னா 200 தொகுதிகள், 200 தொகுதியில் கூட்டணியாக வெற்றி பெறுவது என்பது. ஸோ இப்போ ரிமைனிங் ஒரு 80 இடங்களில் யார் பெற்றுங்கிறது, அதனால வந்து கூட்டணியிலே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். சில கட்சிகளுக்கு கண்டிப்பாக குறைக்கணும், சில கட்சிகளுக்கு அதிகமாக தரணும். அப்போ முக்கியமாக அடுத்த வெளியிலிருந்து ஒரு சில கட்சிகள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ பாமக போன்ற கட்சிகள் உள்ளே வரும்போது, தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வரும்போது நிச்சயமாக திமுகவோட கூட்டணிங்கிறது பலம் பெறும். பாமக உள்ள வரும்போது விசிகாவோட நிலை கேள்விக்குறியாகுது இல்ல? அப்புறம் அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி வரை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நாங்க வந்து எங்களுடைய பாஜகவும் பாமகவும் இடம்பெறுகிற எந்த கூட்டணியும் நாங்க இடம்பெற மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க விடுதலை. ஆனா கடந்த காலங்களில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. செல்வ பெருந்தகை போய் தைலாபுரத்தில் பார்த்ததும் சரி, அதுக்கப்புறம் திருமாவளவர்கள் பேசும்போது எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல பிரச்சனை இல்லையே, ஒரு நல்ல விஷயத்தையாக நாங்களாம் சேர்ந்து போனோம் சொல்றது வாய்ப்புகளா இருக்கு. வாய்ப்புகள் இருக்குதா சொல்றேன். இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து பயணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அந்த கட்சிகள் உள்ளே வந்தாதான் நீங்க 200 தொகுதிங்கிற லட்சியம் பத்தி யோசிக்க முடியும். அதே மாதிரி தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வரும்போது என்ன, நீங்க ஆல்ரெடி உள்ள கட்சிகள் அவங்க வந்து ரொம்ப நாள் சைலண்டாவே இருந்ததுனால அவங்களுடைய பலம் குறைந்திருக்கு களத்துல. அதனால அவங்களுக்கு அந்த இடத்தை விட அதிகமான இடத்தை ஒதுக்குவது என்பது ரொம்ப ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியா தான் போய் முடியும். நீங்கள் 200 தொகுதி தான் இலட்சியம் அப்படின்னு நினைச்சா நீங்க கூடுதலாக சில கட்சிகளை உள்ள கொண்டு வரணும். அப்ப உள்ள புதிய கட்சிகளால் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு அசௌகரியம்னா அதையும் நீங்க எதிர்கொள்ள தான் வேணும். அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன் திமுக பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது நீங்க தொகுதி வயசு வரை போகணும். இந்த தொகுதியில் உள்ள கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள் வந்து ரொம்ப நியூட்ரலான தொகுதிகள். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, ஈரோடு கிழக்கு, மயிலாடுதுறை இது போன்ற தொகுதிகளில் மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, நாங்க ஒரு திராவிட கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிங்கன்னு நினைக்கிறாங்க. திரும்ப அவங்க போய் ஒரு கூட்டணி கட்சி நிறுத்துவது,
அது இடதுசாரி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எங்கேயாவது நிறுத்திங்கன்னா மக்கள் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து நம்முடைய கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருக்குன்னு விரும்புறாங்க. இது வேட்பாளர்களை நிறுத்துற ஸ்ட்ராட்டஜியை பிரைமரி பார்ட்டியோட கேண்டிடேட் நிறுத்தணும் தான் சில கொதிகளை வடநாடு தமிழ்நாட்டுல விரும்புறாங்க. திரு ஷியாம், திரு ராம்கே அவர்கள் சொன்னது போல பாமக திமுக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை வரும் பட்சத்துல விசிகாவும் பாமகவும் ஒன்றாக சேர்ந்து பயணப்படுமா தேர்தல்ல? ராம்கே சொன்னதுல ஒரு கருத்து சரிங்க. நம்பகத்தன்மைக்கு இடதுசாரிகள், நம்பருக்கு விசிக. இதுதான் அவர் சொன்னதோட ஷார்ட் ஃபார்ம். ஆனா அடிப்படையில வந்து 120 திமுக ஜெயிக்கணும்னா 160 நிக்கணுமே. 120க்கு 120 நிக்க முடியாது, 160 நிக்கணும். அப்படின்னா மிச்சம் 74 தொகுதி தான் கையில இருக்கும். 74ல 24 காங்கிரஸ்க்கு போயிடுதுன்னா மிச்சம் 50 தொகுதி தான் இருக்கும். நம்பர் இவ்வளவு தானே. இப்ப புதிய கட்சிகள் வந்தா எதுல இருந்து கொடுக்க முடியும்? இப்ப இந்த பிரஷர் வந்து திமுகவுக்கு இருக்குல்ல. திமுக தன்னோட கட்சிக்காரர்கள் திருப்திப்படுத்த வேண்டிய நிலைமையில இருப்பாங்களே. எல்லாருமே சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க தொகுதியை அவங்கவுங்க விட்டு கொடுக்க மாட்டார்கள். சோ தடாலடியா நீங்க விட்டு கொடுங்க அப்படின்னு ஜெயலலிதா மாதிரியான முடிவுகளை எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களால் எடுக்க முடியாது. அதிமுக கூட்டணியோட ஒரே மைனஸ் பாயிண்ட்ங்கிறது அதோட பிஜேபி உறவு தான். ஏனென்றால் அது வந்து பொதுப்படையான தமிழ்நாட்டின் சில உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறது தான். அந்த ஒரு மைனஸ் பாயிண்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட டூர் ப்ரோக்ராம் வெல் ஆர்கனைஸ்டு, கிரௌடு வந்து சரி, அவங்க எப்படி கூட்டினாலும் கிரௌடு கூட்டுறாங்கல்ல. சரி, 50 பேரை நம்மளை நம்பி கூட்டு வரணும்னா நம்ம ரூபா கொடுத்தா மட்டும் போதாதுங்க. நம்ம பேர்ல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் ஊர்ல இருந்து அவங்க வந்து வேன்லயோ லாரிலயோ ஏறுவாங்க. அதுக்கான ஆளுகள் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மட்டும் முக்கியம் இல்ல, கேண்டிடேட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூன்சி ரொம்ப முக்கியம். நம்ம கான்ஸ்டிட்யூன்சில யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஓட்டு போடுவோம். அப்போ திமுக அந்த பலம் இருக்கும் எப்போதுமே, அதிமுக அந்த பலம் இருக்கும். ஆனால் பிற கட்சிகள்கிட்ட, காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள்கிட்ட அந்த கேண்டிடேட், கான்ஸ்டிட்யூன்சி கேண்டிடேட் அப்படிங்கிற பலம் இல்ல. என்ன சிசிபஸ் மாதிரி தான், மலை உச்சி வரைக்கும் கல்லை உருட்டிட்டே போவாங்க. மலை உச்சிங்கிறது அதிக சீட்டு கிடைக்காது, கல்லு கீழே விழுந்துரும், திருப்பியும் மலர்ந்தளராம உருட்டிக்கிட்டே போவாங்க. மற்றபடி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வேறொரு கூட்டணிக்கு போகணும்னு எனக்கு தோணவே இல்லை. வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனது கருத்து. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவ்வளவு பெரிய ரிஸ்க், ஃபெயிலியர் ரிஸ்க் எடுப்பதற்கு அந்தந்த கட்சியில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ விட மாட்டாங்க. அது தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? யாருங்க முதல் பிரஷர் கொடுப்பா? நான் 5 வருஷமா எம்எல்ஏவா இருக்கேன், எனக்கு இன்னொரு 5 வருஷம் அதே கான்ஸ்டிடியூன்சில எனக்கு சீட்டு வேணும். இது என்னோட நிலைப்பாடு. நான் காங்கிரஸ் கட்சின்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதா சேஃப்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி நான் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணியிருக்கேன், இந்த பகுதிகளில் இன்னென்ன ஓட்டு இருக்கு, இதை சேர்த்தா இவ்வளவு ஓட்டு நமக்கு கிடைக்கும், வெற்றி நிச்சயம். தோக்கிறதுக்கு யாரும் வந்து களத்துல நிக்கிறது இல்லை, ஜெயிக்கிறதுக்கு தானே களத்துல நிக்கிறோம். அப்ப எது சேஃப் ஆப்ஷன்? திமுக சேஃப் ஆப்ஷன். சரி, விஜய் கட்சிக்கு போனா அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாதுங்க. கட்சி கூட்டம் எல்லாம் வருது, விஜய் வந்தா நல்ல கூட்டம் எல்லாம் வருது, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏனென்றால் தேர்தல் என்பது மிகப்பெரிய பணச்செலவு செய்து நடத்தப்பட வேண்டிய ஒரு களம். சும்மா போய் வந்து நிக்க முடியாதுங்க. நீங்களும் நானும் தேர்தல் நிக்க முடியுமா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணும் எம்எல்ஏ தேர்தலுக்கு. திமுக கூட்டணியிலிருந்து தற்போது நிலைமையில வெளியிலிருந்து வரவேற்பு வந்தாலும் எந்த கட்சிகளும் வெளியேற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திரு சாமிநாதன். பிரதான கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டு வர நிலையில என்ன செய்யும் திமுக? உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. பிரதான கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்டாலும் கூட அவர்கள் வந்து ஒரு மதிமுகவுக்கோ வேற எந்த கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு இதற்கு முன்பு நண்பர்கள் பேசியதை போல அவர்கள் வந்து ஒரு அந்த கொள்கை அடிப்படையில அவர்கள் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கிற நிர்பந்தத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்ப இருக்கிற தொகுதிகள் தான் கொடுப்பாங்க. அதனால அவர்களுக்கு எந்த நிர்பந்தமும் இருக்காது. கூடி போனா இந்த கூட்டணிக்குள்ள கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லை என்றால் தேமுதிக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் மட்டும் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படலாம். அது இல்லாத வரைக்கும் இப்ப இருக்கிற சீட்டுகள்ல 1-2 சீட்டுகள் தான் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கே ஒழிய பெரிய அளவுல இது திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக நிச்சயமா அந்த கூட்டணிக்குள்ள இருக்காது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு அனுசரணையான போக்க கையாளுவாங்கன்னா, அண்மையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதியை கேட்டோன்னே விட்டு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியை முதல்ல பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால வந்து வேற வழி இருக்காது அவர்களுக்கு. டெல்லியினுடைய அகில இந்திய தலைமை நிச்சயமா திமுக கூட்டணியை தான் விரும்புவாங்க. விஜய் புதிய முகமாக உள்ளே வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்த பின்புதான் காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி அது போன்ற ஒரு அணியை அமைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. சோ திமுக கூட்டணியை பொறுத்தவரை இப்போதைய அவர்களுடைய நெருக்கடி இந்த அணியை தொடர்ந்தால் 1-2 சீட்டுகள் தான் கூடுதல் குறைவுகளா இருக்குமே ஒழிய தேமுதிக உள்ள ஒருவேளை வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும்.
அது இல்லாத பட்சத்துல திமுக கூட்டணிக்குள்ள எந்த நெருக்கடியும் வராது. பாமகவோட நிலை என்னவாக இருக்கும்? உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணியில? திரு ராம்கி சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுடைய விருப்பம் இங்க நோக்கி இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த முரண்கள் எல்லாமே இந்த தேர்தலுக்கு முன்பாக தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். இப்ப அது என்னதான் உச்சத்துல இருந்தாலும் கூட அன்புமணி அவர்களுடைய விருப்பத்தின் பேர்ல அது பாஜகவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இன்னொன்று, பாமகவை உள்ளே இழுத்து அதன் காரணமாக விசிக வெளியேறும் அப்படிங்கக்கூடிய பார்வை முதல்வர் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிச்சயமா பாமக விசிகவும் தொடர்ந்து எதிர் துருவத்துல அண்மை காலமா இயங்கி இருக்காங்க. ராம்கி சார் குறிப்பிட்டதை போல கொஞ்சம் வீரியத்தை குறைத்திருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பு புள்ளியில தான் நிச்சயமா இருப்பாங்க. அதனால அந்த 2ம் ஒரே அணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஷாம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவும் ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடிகிறது. எல்லா ஊர்களையும் போகிற கூட்டங்களும் இருக்கு. இந்த கூட்டணியிலிருந்து யாரையும் இழுக்க வாய்ப்பு பார்ப்போம். தேர்தல் நெருங்கி வருகிறது. திமுக கூட்டணி எவ்வாறாக மாறப்போகிறது, எத்தனை தொகுதிகள் ஒதுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4வருக்கும் நன்றி. நேர்பட பேசு நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு